4 விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க. கபரில் உங்களோட தலபாடம் அதுதான். முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தொழுகைய. 2வது தயார் பண்ணிக்கோங்க குர்ஆனோடு உள்ள இணைப்ப, திலாவத்துல் குர்ஆன. 3வது தயார் பண்ணிக்கோங்க நோம்ப. 4வது தயார் பண்ணிக்கோங்க சதகாவ. மையத்தை உள்ளு கொண்டு வந்து வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது, 4 புறத்திலையும் தலைமாட்டில தொழுக நிற்கும், கால் மாட்டில நோன்பு நிற்கும், வலது பக்கத்துக்கு குர்ஆன் நிற்கும், இடது பக்கத்துக்கு சதகா நிற்கும். அதாபு வர விடாம உங்களை பாதுகாக்கிற தலபாடம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஹஜ்ரத் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சொல்ற என்னண்டா, இந்த ரமலான் காலத்துல இந்த 4 தலபாடங்களையும் தயார் செய்ய உங்களோட நேரங்களை பாவீங்க. தொழில் போக எஞ்சிய நேரத்துல சும்மா அரட்டை அடிக்காதீங்க. இந்த ரமலான் நான் தான் சொல்றேன், யாராவது ஒரு முஸ்லிம் ஹிம்மத் வைப்பாருண்டா, இந்த ரமலான் கூட எண்ணி தந்திருக்கிறான் 30 அல்லது 29 நாள் என்று. அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ யாருக்கும் எந்த கரண்டியும் இல்ல. பாவிச்சா கபரை உண்மையிலே உங்களுக்கு தயார் பண்ணிக்கொள்ளீங்க. கபருக்குள்ள ரமலானாக இந்த ரமலான பாவிங்க. முதல்ல சொன்னாங்க தொழுகைய. ஃபர்லான தொழுகை நிலைமையே பெரிய நிலைமையாகி அழகா தொழுது கொள்றது கேளும். குறைஞ்ச பட்சம் ஒரு முஸ்லிம் 50 ரக்காத் ஒரு நாளே தொழணும். 50 ரக்காத். ஃபர்ல மட்டும் வந்து நிலத்துல நெத்திய குத்திட்டு போயிட்டு வேலை இல்ல, காகம் மாதிரி ஃபர்ல அடிச்சுட்டு ஓடிட்டாரு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு ஃபர்ல மட்டும் தொழுகிறாங்களோ அவரு கேபிட்டலை கையில வச்சுக்கோ நிக்கிறவர் மாதிரியா. கேபிட்டலை கையில வச்சுக்கொண்டு இந்த பிசினஸ் நடக்குமா? ப்ராஃபிட் வரணுமே. 2 கோடி ஒருத்தர் கையில காசு வச்சிருக்கிறார், வியாபாரம் செய்ய போறாரு. ஒரு வருஷத்துக்கு பிறகு கேட்டா 2 கோடி தான் இருக்குது. வியாபாரமா பண்ணிக்காரு இவர் இல்ல. சொல்லாரு, ஃபர்லு தொழுகைகள் மூல பணத்தை போல, ரஸுல் மால போல. சுன்னத்து தொழுகிறீங்களே அதுதான் உங்களோட லாபம் என்றார். ஃபர்லு தொழுகைகள் உங்களோட கேபிட்டல், சுன்னத்து தொழுகைகள் உங்களோட லாபம். அதனால ரமலான்ல ஹிம்மத் வைங்க. ஆரம்ப பகுதியில 50 ரக்காத்து தொழுங்க. 17 ரக்காத்து ஃபர்லு தொழுகை இருக்குது, 22 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகை இருக்குது. சுபஹு முன்னால 2, லுஹரு முன்னால 4, பின்னால 4, அசருக்கு முன்னால 4, மக்ரிப் முன்னால பின்னால 2, இஷாவுக்கு முன்னால பின்னால 2, 22 ரக்காத்து 37 வந்துடும். 39. தஹஜ்ஜுத் தொழுக ஆக குறை நடுத்தரமாக தொழுதண்டா 4 ரக்காத்து தொழுது கொள்ளலாம், 43 ரக்காத்து ஆயிடும். லுஹாவுடைய தொழுக 4 ரக்காத்து தொழுங்க, 47 ஆகிடும். வித்ரு தொழுக 3 தொழுதிங்கண்டா 50 ரக்காத்து வந்துடும். ரமலான்ல எக்ஸ்ட்ரா தராவீஹுடைய தொழுகை 20 சேர்ந்துச்சுண்டா ரமலான்ல 70, முழு ரமலான்லையும் 70 ரக்காத்தை பேணினா 2100 ரக்காத் முழு ரமலான்லையும் தொழுதுபடுது. டாக்கெட் இதுதான், வியாபாரம் இதுதான், பிசினஸ். இதை கொண்டுதான் சொர்க்கத்தை வாங்கலும், இதை கொண்டுதான் ஹூர்லிங்களும் மகர் கொடுக்கலும், இதை கொண்டுதான் அல்லாஹ்வை பார்க்கலும், இதை கொண்டுதான் அல்லாஹ்வோட கதைக்கலும், இதை கொண்டுதான் சொர்க்கத்துடைய தோட்டங்களை மரண் நாட்டையிலும். இந்த வேலையை முதலாவது செய்யும். 2வது தொடர்பு தான் குர்ஆனுடைய தொடர்பு. ஷேக் பயான்லே சொன்னாங்களே, குர்ஆனுடைய தொடர்பு. யாரு ரமலான்ல குர்ஆன் ஓதல்லையோ அவங்க ரமலான மதிக்கலையா, ரமலான கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ்வோட கலாம் குர்ஆன் லேசான உண்டல்ல. குர்ஆன் இருக்குதே முழு மனித சமுதாயத்தையும் நரகம் போகாதீங்க வாங்க தாண்டி எல்லாரையும் அணைச்சி கொண்டு சொர்க்கத்தில் கூட்டிக் கொண்டு போற சாமனது. ஹுதல்லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி என்ன? நேர்வழி என்ற அர்த்தம் சொர்க்கத்தில் கூட்டிக் கொண்டு போற கைட். அது அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். லேசா நினைச்சிடாதீங்க. குர்ஆன் யாரோட எல்லாம் டச் ஆகுதோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட சிறந்த ஆட்கள் ஆகுறாங்க. பாருங்க, மேல் வானத்தில் இருந்துச்சு, லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில 30 ஜுஸும் இருந்துச்சு. அல்லாஹ் முடிவெடுத்தான் ஒரே அடியாக கீழ்வானத்தை கொண்டு வரும். அதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்ச மாதம் தான் ரமலான் மாதம். ரமலான் முடிவு செஞ்ச உடனே ரமலான் சிறந்த மாசம் ஆயிடுச்சு. ரமலான் சிறந்த மாதம் ஆயிடுச்சு.
ரமலான்ல எல்லா நாளும் இல்ல, லைலத்துல் கத்ர்லன்னு முடிவு செஞ்சான். அதனால லைலத்துல் கத்ர் சிறந்த இரவா போயிட்டது. கீழ் வானத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வர பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மலக்கா போயிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போகல, ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும்தான் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நபி ஆயிட்டாங்க. வந்த ஆயத்துகளை முன்னால இருந்து அவங்களோட உம்மத் சஹாபாக்களுக்கு ஓடி காட்டினாங்க. சஹாபாக்கள் தான் கச் பிடிக்கிற மாதிரி இந்த ஆயத்தை பிடிச்சாங்க. அவங்க சிறந்த உம்மத்தா போயிட்டாங்க. இப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, யாரு குர்ஆனை படிக்கிறீங்களோ படிச்சு கொடுக்கிறீங்களோ அவங்க சிறந்தவங்க தான். خيركم من تعلم القرآن وعلمه. ஓதிக்கொண்டே இருங்க, குர்ஆனோட இறுக்கமாகுங்க. ஓய்வு கிடைக்கிற நேரத்துல குர்ஆனுக்கு அந்த நேரத்தை ரமலான்ல கொடுங்க. ஃபுலைல் இப்னு இயால் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரமலான் வந்தா மற்ற சுன்னத்தான அமலெல்லாம் நாங்க நிப்பட்டிடுவோம். அக்பல்னா அலா திலாவத்தில் குர்ஆன், எங்கட முழு கவனமும் குர்ஆன ஓதுறதுல இருக்கும்னு சொல்லுவாங்க. முழுக்க குர்ஆன் ஓதுவோம். அல்லாஹ்ட ரஹ்மத்தை ஒரு மனுஷனுக்கு இறக்கிறதுக்குள்ள ஆகப்பெரிய ஒரு சக்தி குர்ஆனை திலாவத் செய்யறது. பாருங்க, இங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டா பாருங்களே, ஒத்தருமைங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்த மனுஷன் ஆகிறண்டா எப்படி ஆக இயலும்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க இப்ராஹிம் தான் சரியன்னு. சல்லினா மதிப்பாங்க. இந்த மதிப்பெல்லாம் கபருக்குள்ள போங்காட்டினான். அந்த இமிகிரேஷனை பாஸ் பண்ணினா பணத்தோட பொறுமதியே இல்ல. யாசிரி கொண்டு போறாங்க. சுவிஸ் பேங்கோட கார்டு இருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குது, அதை போட்டு கஃபன்ல அனுப்புறாங்க. யாரும் காசி கொண்டு போறோம் இல்ல. மௌத்தாகிற நேரம் சேப்ல காசின்னா கத்திரியால வெட்டி சரி எடுத்துருவாங்க. எல்லாம் இங்க எடுத்துக்கொண்டு கடைசிக்கு வேறுத்த வேர்வைக்கு அதையும் கழுவி எடுத்துக்கொண்டு தான் கபருக்கு அனுப்புற. மையத்து குளிப்பாட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அனுப்புறாங்க. அங்க காசி கொண்டு போகணும்னு வாங்குறதுக்கு சாமன் இல்ல. அங்குள்ளது இங்குள்ள தீனாரால டொலரால வாங்க இயலாது. அங்குள்ள சாபம் வாங்கணும் நன்மையால. சல்லீர பெருமை, சல்லியால தான் தலை நிமிரலாம், படிப்பால தான் தலை நிமிரலாம். எல்லாம் கபரு வர, கபருக்கு போன பிறகு ஈமான் சாலிஹான் அமல் தான் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் சிறப்பு பெறுகிறதுக்கு ஒவ்வொன்று இருக்குது. ஏண்ட உம்மத்தில சிறப்பு குர்ஆன் தான். குர்ஆன் இல்லாதவங்களுக்கு கியாமத்துல எந்த சிறப்பும் மதிப்பும் கிடைக்காது. கைய கட்டிப்பாங்களாம். எல்லாத்தையுமே படிச்சனே, உருட்ட பார்த்தனே, அல்லாஹ்வோட கலாம ரப்பு விரும்பின மாதிரி ஓத தெரியவே, நான் அங்க ஓதலையே, கைய கடிச்சிடுவார். அதனால குர்ஆனோட ஈடுபாட வச்சுக்கோங்க. நல்ல சரளமாக ஓதுறவங்க, உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத முயற்சிங்கிறவங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் ஒன்றே உண்டாக்கி காட்டிட்டு போயிட்டாங்க. வேற 11 மாசத்திலே செய்யாத அமல். என்ன அமல் செஞ்சாங்க? ராவு ராவு குர்ஆன் ஹல்கா வச்சாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ரமலான் 30 ராவும் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஹல்கா வச்சாங்க. யாரோட? எப்பவுமே ஒட்டி கொண்டிருக்கிற சஹாபாக்களுடைய இல்ல, குர்ஆன் ஹல்கா வச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட. பல லட்சம் மைல்களுக்கு அங்கல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ராவும் இறங்குறாங்க. எதுக்கு? நோம்பு துறக்கிறவங்களுக்கு ஈச்சப்பழம் பங்குறவல்ல, இஃப்தார் பேக் கொடுக்கிறதுக்கு அல்ல, அதெல்லாம் அமல் தான். ஆனா எல்லாத்தை விட ஒரு சிறந்த அமல் ரமலான்ல குர்ஆன் ஓதுறது. மழை பெய்ஞ்சாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாரு, குளிர் அடிச்சாலும் இறங்குறாரு, காற்று வீசினாலும் இறங்குறாரு. இது புகாரி ஷரீஃப்ல ரிவாயத். ஒவ்வொரு ராவும் இறங்குறாரு. ஒரே ஒரு அமலுக்காக குர்ஆன் ஓதுறதுக்காக இறங்குறாங்க. ஒரு நாளைக்கு இவங்க ஓதுறாங்க, அடுத்த நாளைக்கு அவங்க ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுற நாளத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டு நிப்பாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஓதுற காலத்துல நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு நிப்பாங்க. ஒரு ஜுஸு ஓதிட்டு போயிடுவாங்க. ஹதீஸ்ல இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார அரிக்குடி ராவை தெரிகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹல்காவு போக முதல்ல சதகா கொடுப்பாங்களாம். ரமலான்ல கொடுக்கிற ராவையிட சதகா இருக்குது, ரொம்ப சிறப்பான சதகா. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த சதகாவோட தொகையை சொல்லாம நபீர சதகா எப்படி இருக்கும்டா, கைகள் சுழன்ற வேகத்தை சொல்றாங்க. எப்படி நபீர கை சுல்ட்டும்டா,
சூறாவளி காற்றை விடவும் வேகமாக இருக்குமாம். கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுற காற்றை விடவும் ரசூலுல்லாவுடைய கைகள் சுழன்றதை கண்டோம். வேகமா சதகா கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு தான் குர்ஆன் ஹல்காவுக்கு போவாங்க. குர்ஆன் ஹல்காவுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு தொங்கலின்னு ஓதிக்கொண்டு நிக்கிறல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பாட்டுல ஓதிச்சு, ரசூலுல்லாஹ் அவரோட பாட்டுல ஓதிச்சு. அப்படி ஓதல, ஒத்தர் ஓதர மற்றவர் கேட்டுக்கொண்டு நிக்கிற. உலமாக்கள் எழுதுறாங்க, இதிலிருந்து எங்களுக்கு சில செய்திகளை சொல்லி தந்து பைத்திக்காம. ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஏன் சஹாபாக்களை கூப்பிட்டு ஹல்கா வைக்காம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ஹல்கா வச்சிருந்தா உலக மக்களை சொல்றாங்களாம், எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தேவையும் இல்ல, குர்ஆன் ஓதி சொர்க்கம் அடைய, எங்களுக்கு சுவர்க்கம் முடிவாகிட்டு, எங்க ரெண்டு பேரோட பட்டோலையும் பாவம் இல்லை, எங்களுக்கு கிடைக்கிற சுவர்க்கம் ஆக உயர்ந்த சுவர்க்கம், ஆலா தரஜால் உள்ள சுவர்க்கம், ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு மேல சுவர்க்கம் இல்ல, ஆக டாப் லெவல் உள்ள சுவர்க்கத்தில் அவங்க. அப்படி இருந்த நாங்க ரெண்டு பேருமே ராவையில் எல்லாத்தையும் விட்டுட்டு குர்ஆன் ஓதுறோம்டா பாவத்திலே மூழ்கி இருக்கிற நீங்க எவ்வளவு தேவையுள்ளவங்கன்னு காட்டுகிறாங்க. ரெண்டாவது காட்டுறாங்க, குர்ஆன ஓதுறது மட்டுமல்ல வணக்கம், ஓதுறத கேட்கிறதும் வணக்கம். அதுக்குதான் ஒத்தர் ஓத மற்றவர் கேட்டாரு. தராவியில ஹாஃபிஸ்மார் ஓதுறாங்க, பின்னுக்கு இருந்து நீங்க கேட்கிறீங்க, ஹாஃபிஸ் ஓதினத்துக்கு கூலி, நீங்க கேட்டதுக்கு கூலி. அதுக்குதான் அந்த அமலை செஞ்சு காட்டினாங்க. கட்டாயம் ரஹ்மத் இறங்குற அமல் தான் குர்ஆன் ஓதுறத கேட்கிறது. வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, குர்ஆன் ஓதப்பட்டா கதகளை கையுடுங்க, காது கொடுத்து கேளுங்க ஓதுறத. குர்ஆன் ஓதுறத கேட்டா என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு கட்டாயம் ரஹ்மத் கிடைக்கும், ரஹ்மத் செய்யப்படுவீங்க. குர்துபியில் எழுதப்பட்டிருக்கிறது, லஅல்ல என்பது தரஜீத வார்த்தை. நாங்க லஅல்ல என்று சொல்ல அரபில பாவிச்சா கிடைக்க கூடும், ஷுவர் இல்ல, வரக்கூடும் அப்படி சொல்றது. ஆனா அல்லாஹ் லஅல்ல என்றதை உபயோகிச்சா வாஜிபாகிரும், உங்களுக்கு ரஹ்மத்தை கிடைச்சே ஆகும். மிகப்பெரிய முஹத்திஸ் இமாம் லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹிடைய கருத்தை அல்லாமா குர்துபி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியானே, குர்ஆனுக்கு செய்த ஆக குறைஞ்சபட்ச ஹிதமத்தான் நீ ஒன்றுமே செய்யாம மற்றவர் ஓதுறத கேட்கிறது. அதுக்கே ரஹ்மத் இறங்குதுண்டா நீங்க எடுத்து ஓதினா எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ஆயத்தை பாடமாக்கினா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு ஆயத்தை விளங்கினா எவ்வளவு கிடைக்கும்? அந்த ஆயத்தை தஹஜ்ஜுதுல் ஓதினா எவ்வளவு கிடைக்கும்? குர்ஆனின் பக்கம் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா, தாவத்து கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? ரஹ்மத்தை அடைஞ்சுக்கோங்கன்றாங்க. இவ்வளவு நெருக்கம் உள்ளது குர்ஆன். எனவேதான் ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் போன்றவங்க சொல்றாங்க, நாங்க யோசனை பண்ணின பாருங்க, அவங்களோட யோசனைகள் எப்படி கண்ணு, எல்லாரும் எங்களோட கலகலன்னு இருக்கிறாங்க, வா மச்சான் போ மச்சான் எல்லாம் பேசுறாங்க, பொம்பளையும் நல்ல ஸ்வீட்டா இனிப்பா பேசுறா. யாருடா இந்த கபர்ல எனக்கு தனிமையில நிக்க போறேன்னு பார்த்தா ஒருத்தரும் வார பாடில்ல. யோசனை பண்ணி பார்த்த பொம்பளைகள் எல்லாம் வீட்டோட நின்றுவாங்க, மையத்தை எடுத்த போற அவங்க